என் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய மென்டரிங் செஷனுக்கு வரக்கூடிய பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சம்டைம் டீச்சர்ஸ், அவங்கள பார்க்கும்போது ஒரு காமன் டினாமினேட்டர் நான் பார்க்குறேன். ஒரு பொதுவான கருத்து என்னென்னா, எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் யாருமே நான் ஃபெயில் ஆகணும், மிக குறைவான மார்க் வாங்கணும், எனக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கக்கூடாது, யாருமே அப்படி நினைக்கிறது கிடையாது. எல்லாம் நல்லபடியாக படிக்கணும், ஐஐடியில் சேரணும், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், மெடிக்கலில் சேரணும், ஐஏஎஸ் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும். ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காங்க அந்த எண்ணங்களை பொறுத்த வரையில். பேரண்ட்ஸை பொறுத்த வரையில் அவங்களும் தான் சொல்கிறாங்க, டீச்சர்களும் அதுக்கு தான் சார் நாங்கள் டீச் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஆனால் இது நடைமுறையில் எல்லாருக்குமே இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுதானே? இல்லை. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்றதை இப்போ நான் பதிவு பண்ண போகிறேன். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட மணி அளவு நேரம் உழைச்சி தான் ஆகணும். ஃபார் அச்சீவிங் எனிதிங் யூ ஹேவ் டு புட் இன் எ மினிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க். இப்போது ஒரு ஊர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு நம்ம போகணும், காலையில் 8 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த 8 மணிக்கு அங்கே இருக்கணுன்றதை நம்ம முடிவு பண்ணிடணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தான் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணத்தை ஏற்படுத்தணும். நான் நடந்து போவேன், ஆனால் 8 மணிக்கு போய் சேர்ந்துடணும்னா முடியவே முடியாது. அதே மாதிரி அந்த 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் ஒரு ½ அன் ஹவரில் போயிடுவேன். நாட் பாசிபிள், நாட் ரியலிஸ்டிக். ஹெலிகாப்டர்லாம் போகலாம், அந்த ஹெலிகாப்டரில் ஏறி இறங்கிறதுக்கெல்லாம் அது நிறைய நேரமாகும். ஃப்ளையிங் டைம் ஆனால் 10 நிமிஷத்தில் போயிடலாமே தவிர அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட உட்காரும் பொழுது என்னுடைய ஸ்டாக் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பப்பா, ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்க போவேன், இன்பிட்வீன் இருக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு அவைலபிள் டைம், அதில் என்ன பண்ண அப்படின்னு லிஸ்ட் போடும்பொழுது, காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, 8 மணிக்கு வெளியில் ஸ்கூலுக்கு போயிடுறாரு, அந்த 2 மணி நேரம். அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுறாரு, 10 மணிக்கு படுக்க போயிடுறாரு அப்படின்னா அந்த 5 மணி நேரம். இந்த காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 5 மணி நேரத்தில் 7 மணி நேரத்தில் படிப்புக்காக ஒரு ஒதுக்குற நேரம் எவ்வளவு? இதை க்ளீனாக அரைவ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் சில தம் ரூல் இருக்குது. ஒரு 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாருன்னா மினிமம் 5 மணி நேரம் அவரை படித்தே ஆகணும். அந்த 5 மணி நேரம்ன்றது ஹோம்ஒர்க் பண்ணது போக, டியூஷனுக்கு போனது போக, 5 மணி நேரம் கான்சென்ட்ரேட்டட் ஒர்க் பர் டே. அது 10th வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகம், 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் அதிகம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நான் 7:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 7:45 ஸ்கூலுக்கு போயிடுறேன், அந்த 15 நிமிஷத்தில் எவ்வளோ படிச்சேன்னு சிரிப்பாங்க. என்னென்னா, என்ன சார் கேட்குறீங்க, 15 நிமிஷம் என்ன சார் படிக்க முடியும் அப்படின்னு. சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவீங்க? 5 மணிக்கு வருவேன். எத்தனை மணிக்கு படுக்க போவீங்க? 10 மணிக்கு படுக்க போவேன். எவ்வளோ படிப்பீங்கன்னா 1.5 மணி நேரமோ 2 மணி நேரம் கணக்கு காமிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவீங்க? 10 மணிக்கு எழுந்திருப்பேன். அன்றைக்கி புக்கு கையில் எடுப்பீங்களா? சந்தேகம். ஸோ அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, இந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தா போகிறோன்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. நன்றாக மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகள், தே ஆர் ஏபிள் டு புட் இன் இனஃப் நம்பர் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ்டு ஹார்ட் ஒர்க். பின்னால் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், பின்னால் பேச போகிறேன். ஒரு சின்ன கதையோடு இந்த எபிசோட் நான் முடிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த கதையை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த கதையை நீங்கள் உங்கள் குழந்தையோடு உட்காந்து பாருங்கள். ஒரு பெரிய சமுத்திரக்கரை, அங்கே ஒரு சின்ன குருவி, அந்த குருவினுடைய ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன குப்பி வச்சுருக்குது, ஏ ஸ்மால் க்ரூசிபிள். நேராக சமுத்திரத்துக்கு போது தன்னுடைய அலகில் தண்ணி கொஞ்சம் எடுக்குது, அதில் ட்ராப் பண்ணுது, மறுபடியும் போகுது, அந்த தண்ணியை எடுத்து ஒரு ட்ராப், தென் ஒன் மோர் ட்ராப், இப்படியே போட்டுட்ருக்கு. அந்த பக்கமாக ஒரு பெரிய பருந்து போகுது. அந்த பருந்து பார்க்குது, என்னவோ அது பண்ணிகிட்ருக்காரு, என்னன்னு பக்கத்தில் இருந்து உட்காந்து பார்க்குது. இந்த மாதிரி போகுது, ஒரு ட்ராப் தண்ணி கொண்டு வந்து இந்த குப்பியில் போடுது. பருந்தார் கேட்குறாரு, என்னப்பா குருவியாரே, என்ன பண்ணிகிட்ருக்கிறே, உங்களுக்கு தெரியாதா, இந்த சமுத்திரத்துக்குள்ளே நிறைய மீன் எல்லாம் இருக்குது, இந்த மொத்த சமுதிர தண்ணியும் இந்த க்ரூசிபிளுக்கு நான் மாற்றிடப்பறேன், மாற்றினதுக்கப்புறம் அடியில் இருக்க மொத்த மீனும் எனக்கு தான்.
அந்த பருந்து சிரிக்கிறது தான் அழுறது தான் தெரியல. அந்த குருவியார்கிட்ட சொல்கிறாரு இவர், அது நடக்காத காரியமாக எவ்வளோ தண்ணி இருக்குது, அந்த தண்ணி எப்படி இதில் கொண்டு வர முடியும்? உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் சஃபிஷியன்ட், இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தா போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம். காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்து ஒரு 1 hour அவசரமாக போயிடலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன் டு திஸ் வீடியோ யூ ஆல்சோ. அடுத்த ஒரு வாரம் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்க போகிறீங்க, every half an hour why don't you list down what all the things you do every half an hour. So please understand, you have to invest enough number of focused study hours to match your expectation. நான் 500 மார்க்குக்கு 495 மார்க் வாங்கணும்னு ஆசை மாத்திரம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற நேரம் பாஸ் பண்ணுவீங்களானே தெரியாது, அந்த லெவலில் இருக்குது. ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், யூ வாட்ச் திஸ் எபிசோட் அலாங் வித் யுவர் சில்ட்ரன். எக்ஸ்பிளைன் டு தெம், let them understand. இது போன்று கல்வி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தால் மேலே ஒரு நம்பர் போகுது, யூ கேன் சென்ட் a WhatsApp message, I will try to answer. Subscribe to this channel, share this video to any number of students and teachers. All the very best.